வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் நந்தன். அந்த நந்தன் எதை பற்றிய கதை அப்படின்னா, உள்ளாட்சிகளில் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி தான் இந்த படம் சொல்லுது. என்னதான் பட்டியலின மக்களுக்கு சலுகைகள், அவர்களுக்குன்னு தனி ரிசர்வ் தொகுதி அப்படின்னு நம்ம ஒதுக்கி பண்ணாலும், ஆளுமை மிகுந்த சாதிய வெறிபிடித்த பெரிய மனிதர்கள் தான் அந்த இருக்கையையும் அந்த பஞ்சாயத்து தலைவர் பதவியையும் ஆக்கிரமிக்கிறாங்க. இவங்க பட்டியலினத்து மக்கள் எந்த விதத்திலையும் மறுபடியும் அடிமையாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக மிகவும் நெருக்கமாக படம் பிடிச்சு காட்டியிருக்கக்கூடிய படம் தான் இந்த நந்தன். இதில் சசிகுமாரோடைய நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னன்னா ஒரு புரட்சிகரமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு பெரிய வரவேற்பு உள்ள விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏமாற்றமான ஒரு விஷயம்தான். இந்த கதையை நிறைய நல்ல விஷயமா சொல்லியிருக்கலாமோ அப்படின்லாம் கூட நமக்கு தோணிச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த படங்கள் பெருசாக பேசக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கணும். ஏன்னா இது சொல்ல வேண்டிய கதை தான், சொல்லியிருக்க வேண்டியது. ஏன் இது சொல்லாமல் போனாங்க அப்படிங்கிறதையும் இந்த படம் ஒரு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்னும் ஆணித்தனமாக அழுத்தமாக இந்த கதையை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. மொத்தத்தில் இது மாதிரியான மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட இந்த மாதிரி பட்டியலினத்து சமுதாயத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளையும் வாழ்வாதாரத்தையும் அவர்கள் உயர்வதற்கு உண்டான வழிவகைகளையும் இன்னும் ஆழமாக நிறைய படங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்த வயதில் சசிகுமார் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். இசையமைப்பாளர் ரொம்ப அருமையாக இசையமைச்சிருந்தார். அவருடைய இசையமைப்பு படங்கள் எல்லாமே இப்போ பெரிய அருமையான ஒரு படங்களாக தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் நந்தன் ஒரு சிறப்பான படம். விருப்பமுள்ளவர்கள் எல்லாருமே சென்று பார்க்கக்கூடிய ஒரு படம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டி விஜயன். நன்றி, வணக்கம்.